ஹாய் கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ ஃப்ரீ டைலரிங் சீரீஸை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், இந்த கிளாஸஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ டைலரிங் சீரீஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் உங்களுக்கு ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் உங்களோட ஏரியாவிலே இருந்தே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். அதனால் நீங்கள் ஒரு கிளாஸை மிஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட் டேயில் அந்த கிளாஸஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு கிளாஸஸில் பார்க்கக்குள்ள என்ன டைமிங் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃப்லைனில் கிளாஸ் நம்ம போகக்குள்ள ஒரு டைமிங் ஒரு 3 o'clock நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 30 days 1 month ஃபுல்லாகவே அந்த 3 o'clock போய் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி இது ஆன்லைன் மோடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு டைமிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இப்போது இந்த ஃப்ரீ டைலரிங் கிளாஸஸ் யாருக்காக அப்படின்னா எல்லா லேடிஸ்க்காக மட்டும்தான். இந்த டைலரிங் சீரீஸில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும், நிறைய பேருக்கு பிகினர்ஸாக இருப்பாங்க. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இன்டர்மீடியட் லெவலில் லைட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் அது பர்ஃபெக்டாக இருக்காது. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி 0 நாலேஜஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருந்தாலும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100% நான் ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். இதில் வரக்கூடிய சீரீஸ் அண்ட் டாபிக்ஸ் அண்ட் கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய வீடியோஸ் இது எல்லாமே நான் ஒரு பிகினஸாக லேர்ன் பண்ணக்குள்ள எனக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிளாக இருந்ததோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ சீரீஸாக நான் வச்சுருக்கேன். ஸோ எடுத்த கைக்கே நீங்கள் ப்ளவுஸஸோ இல்லை குர்த்தியோ நம்மளால் ஸ்டிச் பண்ண சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜஸ் இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் அவங்களால கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணணும், எப்படி நெக்கை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நெக்கை நம்மளால் ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும். இதே மாதிரி தான் ஸ்லீவை எப்படி அட்டாச் பண்ணணும் நம்ம தனி கேட்டகரியாக நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால் குர்த்தியோ ப்ளவுஸஸோ பண்ண முடியும். ஸோ இது நான் கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீரீஸ் இருக்க போது ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜஸ் இருந்தாலும் இதுலேருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை உங்களால் நோட் பண்ண முடியும். இப்போது இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு பேசிக்லேருந்து ஃபுல் கிளாஸஸோட சிலபஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபவுண்டேஷன், அதாவது பேசிக். ஸோ இப்போது நம்ம டைலரிங்னா என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், எப்படி மிஷின் ஹேண்டில் பண்ணுறது, அது நார்மல் பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி, போர்ட்டபிள் மிஷினாக இருந்தாலும் சரி, அண்ட் அந்த மிஷினுக்கு எப்படி த்ரெட் லோட் பண்ணணும், த்ரெட் லோட் பண்ணக்குள்ளே என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எப்படி ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக போடணும், வித் பேப்பர்லேயும் போடலாம் அண்ட் ஃபேப்ரிக்லேயும் போடுறது. இதை தான் நம்ம டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் சீரீஸில் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப டைலரிங்கில் பேசிக்கான கான்செப்ட். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா உங்களால் குர்த்தியோ ப்ளவுஸஸோ உங்களால் போக முடியாது. ஸோ இது யாருமே இதை மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பேசிக்லேருந்து போகிறதுனால ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனில் நம்ம ஸ்டாண்டப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீவிங். ஸோ டைலரிங்கில் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக்கை பற்றி நம்ம கற்றுக்கணும். ஸோ நமக்கு துணி அப்படின்னா நமக்கு என்ன கிளாத்தாக இருந்தாலும் அதை நார்மல் கிளாத் அப்படின்னு சொல்லும். பட் நமக்கு அந்த நாலேஜஸ் இருந்தால் தான் என்ன கிளாத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் நீடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இதுலேருந்து தான் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டைலரிங் மிஷினில் பிக்னஸ் இருக்கக்குள்ள நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். எதனால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வருது, அதை எப்படி கிளியர் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம எடுக்கணும், அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெஷரிங் டேப்பை நம்ம எப்படி ரீட் பண்ணணும், என்னென்ன வேல்யூஸ் எல்லாமே என்னென்ன பாயிண்ட்ஸில் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் எப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சீமிங் இருக்குது, என்ன சீம்னா என்ன, தையலுக்குன்னு எவ்வளோ அளவு விடணும், அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், த்ரெட்டு பற்றியும் நீடில் பற்றியும் ப்ளீட்ஸை பற்றியும் நம்ம இந்த கிளாஸஸில் நம்ம சீரீஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம பேசிக்கான ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்கோ இதெல்லாமே நம்ம கேதர் பண்ணிடுவோம். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவலுக்கு இப்போ தான் வரப்போகிறோம். இதில் என்னென்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறது, லைக் கிட்ஸுக்கு எப்படி எடுக்கிறது, உமனுக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மெஷர்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாடி பிளாக். நம்ம எடுத்த கைக்கே குர்த்தி ப்ளவுஸு ஷர்ட்டு இந்த மாதிரி போகாமல் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டர்னாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்னை நம்ம க்ரியேட் பண்ணாதான் எந்த ஆங்கிளில் என்ன வரும், நெக் போர்ஷன் எங்கே வரும், ஸ்லீவ் போர்ஷன் எங்கே வரும், இது ஏன் இப்படி வருது, இதில் என்ன
என்னென்ன ஃபார்மேட் இருக்குது இப்படிங்கிறத டீட்டெயில்டாக நமக்கு புரிய வைக்கிறதே இந்த பாடி பிளாக் தான். இது தெரியாமல் நம்ம நார்மலாக சுடிதாரோ ப்ளவுஸஸோ இது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் பார்க்குற எல்லா டிசைனாலுமே உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற வேலை நாங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேட்டர்ன் பார்த்தாலும் இது இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்குன்னு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக பழகிறதுக்காக கர்ச்சீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதை எப்படி டிராஃப்ட் பண்ணணுங்கிறதும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெக் டிசைன் இருக்குது, அந்த நெக் டிசைனை எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். நெக்கை எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நெக்கோட உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி ஃபினிஷிங்காக கொடுக்கணுங்கிறதெல்லாம் தனித்தனி டாபிக்ஸாக பார்க்க போகிறோம். நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கே போவீங்க. நமக்கு டைலரிங்கில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பேட்டர்ன் போடுறது, இன்னொன்று ஸ்டிச் பண்ணுறது. ஸோ பேட்டர்ன் போடுறது ஈஸியாக நம்ம எல்லாராலுமே 1 மினிட்குள்ளே நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ்டான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட அவுட்புட் பர்ஃபெக்டான ரிசல்ட்டில் வரும். ஸோ ஃபைனல் பார்ட்டு தான் உங்களுக்கு ப்ரோ லெவல். இதில் பேசிக்கில் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியட் வரையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரோ லெவலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிசல்ட்டும் 100% வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிகினர்ஸ் உடனே நம்ம ஒரு குர்த்தி சுடிதாரோ இல்லை ப்ளவுஸஸோ சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பேட்டர்ன் போடுவாங்க. பட் ஸ்டிச்சிங் ப்ராப்பராக வராதனால நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ரிசல்ட்டும் உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும் அண்ட் ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஸோ இது எதனால் அப்படின்னா கரெக்டான ஸ்டிச்சிங் அந்த அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம சுடிதாரோ ப்ளவுஸஸோ க்ரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ்னால உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட்டும் ப்ராப்பரான ஃபிட்டிங்கும் வரும். ஸோ ப்ரோ லெவலில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும், செல்ஃபாக எப்படி எடுக்கணும், ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் நெக் குர்த்தி அண்ட் டீப் நெக் குர்த்தின்னு பார்க்க போகிறோம். ஸோ குர்த்தினாலே அது நார்மல் சுடிதார் தான். பட் சுடிதாரில் டீப்பாக நெக் வச்சோம் அப்படின்னா அதுக்கு வேறு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், வேறு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் க்ளோஸ்டாக ஒரு நெக்கோட பேட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக சின்ன சைஸஸில் நெக் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர் வேறு ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ இது வந்து குர்த்திலேயே பேசிக் அண்ட் மீடியம் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்கும். அது ரெண்டுமே நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஏன் ரெண்டுத்துமே ஒரே பேட்டர்னாக போடலாமே அப்படின்னு டவுட் வரும். பட் இது ரெண்டுமே சேம் ஃபார்முலா சேம் பேட்டர்னாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்கில் ஷோல்டர் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஏன்னா கழுத்தோட உயரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்த நம்மளோட ஷோல்டர் வந்து ஷார்டன் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுதான் இதோட மெயினான கான்செப்ட். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக ஃபார்முலாஸ் படி நோட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக பண்ணுறது தான் இந்த கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் 3 டாட் ப்ளவுஸை நம்ம நார்மலாக எல்லாமே போடுற ப்ளவுஸ் வந்து 3 டாட் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸை எப்படி டிராஃப்ட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ப்ராப்பரான செட்டிங்ஸ்லேருந்தும் நம்ம கிளாஸில் சீரீஸாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வித் லைனிங்லேயும் பார்க்க போகிறோம், வித்தவுட் லைனிங்லேயும் பார்ப்போம். ஸோ இப்போது பேசிக்லேருந்து ப்ரோ லெவல் வரையும் நம்மளால் கண்டினியூவாக ஒரு 30 டேஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். பட் இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா ஃப்ரீ சீரீஸ் அண்ட் ப்ரைட் லெவல் சீரீஸ்ன்னு 2 கேட்டகரி. நம்மளோட அகாடமியில் 2 டைப் கேட்டகரி ஆஃப் சீரீஸ் நம்ம இப்போ நோட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃப்ரீ சீரீஸ், நீங்கள் எந்த பேமெண்ட்டுமே எனக்கு பண்ண தேவையில்லை, எனக்கு எந்த கிட்டுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ சீரீஸ். இந்த ஃப்ரீ சீரீஸில் என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு 15 டேஸில் வந்து கிளாஸஸ் முடிஞ்சிடும். 15 டேஸ் வரையும் நீங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதே சேனலில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே டாக் பண்ண முடியாது. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோஸ், லிங்க்கு, நோட்ஸ் இதெல்லாமே சென்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரி மார்னிங்கும் 10:30 போல் உங்களுக்கு வீடியோஸ் அந்தந்த டேக்குள்ள வீடியோஸை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டேயில் எந்த டைமிங்கில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா எவ்ரி வீக்கோட சண்டே. ஸோ சண்டே மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு குரூப் கொடுப்போம். அந்த குரூப்பில் நீங்கள் அந்த 1 வீக்குக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒர்க் எல்லாமே சண்டே மட்டும் சென்ட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னாலும் அந்த சண்டே மட்டும் கேட்டுக்கலாம். உங்களுக்குன்னு தனியாக டெலிகிராமில் ஒரு குரூப் இருக்கும். ஸோ ஃப்ரீ சீரீஸுக்கு இதுதான் கேட்டகரி. இதுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பட் இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியாது. பேசிக், அதாவது ஃபவுண்டேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீவிங்,
அண்ட் இன்டர்மீடியட் லெவல். இந்த 3 கேட்டகரி வரையும் தான் உங்களுக்கு இந்த 15 டேஸஸ் கிளாஸஸ் நடக்கும். ப்ரோ லெவல் மட்டும் உங்களுக்கு இருக்காது. அது வந்து பெய்டபிளான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரி ஓப்பன் ஆகும். இப்போது பெய்டபிள் கோர்ஸ் ப்ரோ லெவல் சீரீஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய 4 கேட்டகரி சிலபஸுமே உங்களுக்கு அவைலபிளாக உண்டு. இந்த கிளாஸஸோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ், அதாவது 1 மந்த் வரையுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த 1 மந்த் ஆஃப்டரும் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பேமெண்ட்டுமே பே பண்ணாமல். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு தனியாக வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கும். ஃப்ரீ கிளாஸஸ்க்கு சேனலில் இருப்பாங்க, உங்களுக்கு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் எப்போ வேணாலும் டாக் பண்ணிக்கலாம், என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். கிளியர்? அண்ட் உங்களுக்கும் வந்து 10:30 போல் வீடியோஸோட லிங்க்கு, நோட்ஸு இதெல்லாமே சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து எவ்ரி வீக்கோட சண்டே வந்து சப்மிட் பண்ணணும். எந்த டவுட் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபவுண்டேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிவிங், இன்டர்மீடியட் அண்ட் ப்ரோ லெவல், ஸோ இந்த 4 கேட்டகரியிலுமே உங்களோட சிலபஸில் கவர் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக்லெட்டும் இருக்கும். நீங்கள் டைலரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டும் ஒன்லி ப்ரோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஃப்ரீ சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ப்ரோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட், அதாவது ஹார்ட் காப்பியாக இருக்கக்கூடிய கொரியர் மூலிமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் இஷ்யூ பண்ணிடுவோம். ஸோ இப்போது எப்படி வந்து ப்ரோ லேர்னர்ஸாக பார்க்குறது அண்ட் ஃப்ரீ லேர்னர்ஸாக எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஜாரா அகாடமிலேருந்து ஒரு டைலரிங் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸஸோட ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த கோர்ஸுக்கும் கைட் பண்ணுறதுக்கு எதுக்குமே ஃபீஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு கிட்டுக்கு மட்டும்தான் இதில் பேமெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கேட்டகரி ஆஃப் கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் கிட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கிட் வந்து மினி கிட்டு. உங்களுக்கு நாங்கள் லான்ச் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் புக்கும் ஒர்க் புக்கும் வேணும் அப்படின்னா 150 நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு இது ரெண்டுமே கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு மீடியம் கிட்டு. இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் புக்கும் வந்துடும் அண்ட் ஒர்க் புக்கும் வந்துடும். ஸோ ஒர்க் புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் குர்த்தி எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு சார்ட் வந்து கொடுத்துருப்போம். அது எல்லாமே ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸுக்கான உங்களுக்கு ஒரு புக்லெட்டில் பேஜஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட் வந்து கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் குர்த்தியோட வீடியோஸஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். குர்த்தி வீடியோஸ் அப்படின்னா க்ளோஸ் நெக்கில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், இது வந்து டிராஃப்ட்லேருந்து ஸ்டிச்சிங் வரையும் இருக்கும். அதேமாரி டீப் நெக்குக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற 2 டைப் ஆஃப் குர்த்தியுமே இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் ஷீட்டு. ஸோ நம்ம நார்மலாக ஃபேப்ரிக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு மினி ஷீட் வச்சுருப்போம். ஸோ இது எல்லாமே மீடியம் கிட்டில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் ஃப்ரீ சீரீஸில் இருந்தும் உங்களுக்கு குர்த்தியோட கிளாஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 299 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ப்ளஸ் இதை தாண்டி உங்களுக்கு குர்த்தி வீடியோஸ், அதுக்கான ஃபார்முலா புக்கும் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் கிட்டு. இது வந்து 399. இதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் புக்கு, ஒர்க் புக்கு அண்ட் ஃபார்முலா புக்கு. ஃபார்முலா புக் பார்த்திங்கன்னா குர்த்திக்கும் இருக்கும், ப்ளவுஸஸுக்கும் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டு, நார்மலாக சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் ஷீட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு குர்த்தியோட வீடியோ அக்சஸும் வந்துடும், ப்ளவுஸஸோட வீடியோ அக்சஸும் வந்துடும். ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த ப்ரோ லேர்னர்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த கிட் வாங்கினீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ரோ லெவல் சீரீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஃப்ரீ சீரீஸ் மாதிரி சேனலில் இருக்காது, உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ப்ரீமியம் கிட்டு 499. இதுக்கும் வந்து ப்ராக்டிஸ் ஷீட்டு, ஒர்க் புக்கு. அந்த ஒர்க் புக்கில் பார்த்திங்கன்னா குர்த்தியில் வந்து டீப் அண்ட் க்ளோஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு குர்த்தி புக் இருக்கும். இது வந்து ஃபார்முலாஸ் மட்டும் இல்லாமல் அதை எப்படி டிராஃப்ட் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் அதில் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ளவுஸஸுக்கும் இருக்கும். ஸோ இது தாண்டி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஷீட்டு, த்ரெட்டு, சாக் பீஸ் பார்த்திங்கன்னா பென்சிலில் இருக்கும், கட்டர், டேப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு சைஸ் குர்த்தியோட பேட்டர்ன் ஷீட் வந்து இருக்கும். எனி சைஸில் நீங்கள் சொல்கிற சைஸஸில் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அட்வான்ஸ் அண்ட் ப்ரீமியம் கிட்டில் இருக்கிறவங்க 2 பேருமே தான் ப்ரோ லெவல் ப்ரோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் 30 டேஸஸ் கிளாஸ் கைட் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் எப்போ வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட்டும் இந்த கிட்டோட சேர்த்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி வந்துடும்.
ஸோ உங்களுக்கு பேசிக்லேருந்து ப்ரோ லெவல் வரையும் வித்து கிட்டோட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் 399 கிட் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு டைலரிங் ஐட்டம்ஸ், சாக்கு, பென்சில், கட்டர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா 499 கிட்டும் வாங்கிக்கலாம். அப்போது ஃப்ரீ சீரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கிட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த மினி கிட்டு. ஃப்ரீ சீரீஸில் இருந்துமே எனக்கு புக்கு வேணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் புக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 150 மினி கிட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனால் ஆல்ரெடி ஃப்ரீ சீரீஸ் சேனலில் தான் இருப்பீங்க. பட் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு புக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் கிட்டில் இருக்கிறவங்களுக்கு குர்த்தி வீடியோஸ் ஆக்சஸ் உண்டு. நீங்கள் ப்ரோ லெவல் சீரீஸில் கண்டிப்பாக இருப்பீங்க, பட் குர்த்தியோட நீங்கள் லெஃப்ட் ஆகிடுவீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு. இதில் நமக்கு கோர்ஸ் ஃபீஸு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அண்ட் கிளாஸஸுக்கான கைட் பண்ணுறதுக்கான ஃபீஸஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு பேமெண்ட்டும் பே பண்ணாமல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக் மட்டும்தான் கற்றுக்க முடியும். உங்களுக்கு ஃபுல்லாக பேசிக்லேருந்து ப்ளவுஸஸ் வரையும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது 2 டைப் ஆஃப் கிட்டில் ஏதாவது ஒரு கிட் வாங்கணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டுக்கான சார்ஜஸ் தான், பேமெண்ட் வந்து கிளாஸஸுக்கு கிடையாது. அண்ட் உங்களுக்கு எவ்ரிடேவும் உங்களை கைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதில் நிறையா பேருக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது இந்த வீடியோஸஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். பட் நிறையா பேர் இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா இந்த 5 லாங்குவேஜஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்ஷனும் உண்டு, சப்டைட்டில்ஸும் உண்டு. நீங்கள் அதை வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் புக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. உங்களோட லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யோசிங்க, ஃப்ரீ சீரீஸாக ப்ரோ